சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விஜயதாச ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. தமிழ் தேசிய பேரவையின் இந்திய சந்திப்புகள், கூத்தாடிகளின் சந்திப்பு என அர்ச்சுனா விமர்சனம். வெலிகமம் கிழக்கு தவிசாளர் தியாகராஜா நரோசிற்கு விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு மீளப்பெற்ற நீதிமன்றம். தீப்பற்றி எறிந்த மானிப்பாய் குப்பை மேடு, நள்ளிரவில் பெரும் பரபரப்பு. விதிக்கப்பட்ட இலக்கை தாண்டியுள்ள இலங்கை சுங்க திணைக்களம், நிதியமைச்சகம் பாராட்டு. அலிகமனியின் இறுதி அஞ்சலி, உலகத் தலைவர்கள் முன்னிலையில் கண்ணீர் விட்டு அழுத ஈரான் சபாநாயகர். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பிரபல பாதாள உலக குழு தலைவர் கரகட்டாவிடமிருந்து பாரிய அளவிலான தொகையை கைகூட்டலாக பெற்ற குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் ரஹித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களது குடும்பத்தின் ஒட்டுமொத்த சொத்துக்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியிருந்தால் அந்த சொத்துக்களை அரசுடைமையாக்கி அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் மகன் ரஹித ராஜபக்ஷ பாதாள உலக குழு தலைவரில் ஒருவரான கரகட்டா என்பவரிடம் பாரிய பணத்தொகையை கையூட்டலாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் அவரது மகன் ரஹித ராஜபக்ஷ உள்ளிட்ட குடும்பத்தினரின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிரான பிரஜைகள் சக்தி என்ற அமைப்பு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. குறித்த அமைப்பு நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பான முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளது. விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் அவரது மகன் ரஹித ராஜபக்ஷ உள்ளிட்ட குடும்பத்தினரின் சொத்துக்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியிருந்தால் அந்த சொத்துக்களை அரசுடைமையாக்கி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த அமைப்பின் தலைவர் சமந்த துஷார குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் தேசிய பேரவையின் இந்திய சந்திப்புகளை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனது சமூக ஊடக வலையொலி தளத்தில் விமர்சித்துள்ளார். கூத்தாடிகளின் சந்திப்பு என்று கடுமையாக அவர் விமர்சித்துள்ளார். அண்மையில் இந்திய பயணத்தில் ஈடுபட்ட அர்ச்சுனா ராமநாதன் தமிழக தலைமை செயலகத்துக்கு சென்று அமைச்சர் ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்களை சந்தித்து பேசியுள்ள நிலையில் இவ்வாறு அவர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தேர்தல் காலத்தில் இனவாதிகள், படுகொலையாளர்கள் மற்றும் அரச நிதி மோசடியாளர்கள் அனைவரும் தங்களது அணியுடன் ஒன்றிணைவார்கள் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளமையானது எதிர்க்கட்சியின் உண்மையான சுயரூபத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இவ்வாறு ஸ்ரீலங்கா தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெளிய காரணிகளினால் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்வடைந்துள்ளன என்பதையும் மக்களின் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ளன என்பதையும் எமது அரசு ஒருபோதும் மறக்கவில்லை என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் மக்களின் வாழ்க்கை செலவுகளை குறைத்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான முறையான பல நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் படிப்படியாக குறையும் எனவும் ராஜபக்ஷக்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியதால் பொருளாதார மீட்சிக்கு வேறு வழியொன்று இறுதி தீர்வாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலையான பொருளாதார மீட்சியை அடைவதற்காக சில கடுமையான தீர்மானங்களை நாம் செயற்படுத்த வேண்டியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார ரீதியில் இலங்கை தற்போது சிறந்த முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியமே உறுதிப்படுத்தியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சக்களின் வங்குரோத்தான பொருளாதார கொள்கையினால் 2022
ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் நாடாக வீழ்ச்சி அடைந்திருந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது எமது நிதி ஸ்திரத்தன்மையின் காரணமாக இலங்கை மீண்டும் உயர் நடுத்தர வருமானம் பெறும் நாடாக உலக வங்கியினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டை படுகொலியில் தள்ளிய ராஜபக்ஷக்கள் என்று பொருளாதார மீட்சியை பற்றி பேசுவது வேடிக்கையானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரச நீதியை மோசடி செய்தவர்கள் மற்றும் படுகொலைகளுடன் தொடர்புடையவர்களை சட்டம் தன் கடமையை செய்து கைது செய்யும் போது எதிர்க்கட்சியினர் கடும் கலக்கம் அடைகின்றார்கள் எனவும் அதன் காரணமாகவே அவர்கள் புதிய கூட்டணிகளை அமைக்க ஓடுகின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராசா நிரோஸ் மற்றும் ஏனையோருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தில் விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை நீதிமன்றத்தினால் மீளப்பெறப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் நடத்தியவர்கள் என்ற குற்றச்சாட்டில் வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினரும் காணி உரிமையாளருமான சாரியன் உள்ளிட்ட 5 பலாலி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர். குறித்த வழக்குடன் தொடர்புடைய ஏனைய வழக்குகளும் நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது குறித்த வழக்குக்கு சமூகம் அளிக்காதவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்கள் நேற்று உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக்கி சட்டத்தரணி கஜேந்திரன் ஊடாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அவர்களை நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்க தவறியதற்காக விதிக்கப்பட்டிருந்த பிடியாணையை மீளப் பெற்றுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் குப்பை மேடானது நேற்று இரவு திடீரென்று பற்றி எரிந்ததால் அங்கு பதற்றமான நிலைமை ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு வாகனங்கள் என்பன பயன்படுத்தப்பட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மானிப்பாய் பிரதேச சபையின் கழிவு சேகரிப்பு மற்றும் இயற்கை உரம் தயாரிப்பு நிலையமானது கல்லுண்டாய் குடியேற்றத்திற்கு அண்மையில் அமைந்துள்ளது. குறித்த குப்பை மேட்டில் திடீரென நேற்று தீ பரவியுள்ளது. இதனை அடுத்து தீயணைப்பு வாகனங்கள் என்பன பயன்படுத்தி தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. குறித்த குப்பை மேட்டில் கடந்த காலங்களில் சீரான தரப்பிரித்தல் மற்றும் பாதுகாப்பு முறைமை காரணமாக இவ்வாறு தீ விபத்து ஏற்படவில்லை எனவும் தற்போது சீரற்ற முறையில் கழிவுப் பொருட்கள் தரம் பிரிப்பு இடம்பெறாத காரணத்தினாலேயே இவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என மக்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த குப்பை மேடானது தமது குடியிருப்புக்கு அண்மையில் காணப்படுவதாலும் பிரதேச சபையினர் தற்போது அதனை சீராக பராமரிக்காத காரணத்தினாலும் தாங்கள் தினமும் பல இன்னல்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை சுங்கத் திணைக்களம் நடப்பு 2026 ஆண்டின் 6 மாதங்களில் 1373.7 பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டி தனது விதிக்கப்பட்டிருந்த இலக்கை விட கூடுதல் வருமானத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது. ஸ்ரீலங்கா சுங்கத் திணைக்களம் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 1373.7 பில்லியன் ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளது. வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட வருமான இலக்கை விட இது கூடுதலானது என சுங்க ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட சுங்க பணிப்பாளருமான சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். முதல் 6 மாதங்களுக்கு சுங்க திணைக்களத்தின் எதிர்பார்க்கப்பட்ட வருமான இலக்கு 1060.5 பில்லியன் ரூபாவாக இருந்த நிலையில் திணைக்களம் அந்த இலக்கை தாண்டி 313 பில்லியன் ரூபாய் மேலதிக வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்திற்காக சுங்க திணைக்களத்திற்கு வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த வருமான இலக்கு 2206 பில்லியன் ரூபாய் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையின் கீழ் கடந்த வருடம் ஈட்டிய சாதனை அளவிலான 2.5 டிரில்லியன் ரூபாய் ஒட்டுமொத்த வருமானத்தையும் இந்த வருடத்தில் தாண்டி செல்லக்கூடிய சாத்தியக்கூறு உள்ளதாக ஊடக பேச்சாளர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்திற்கான சுங்க திணைக்களத்திற்கு விதிக்கப்பட்ட வருமான இலக்கு 192.4 பில்லியன் ரூபாய் என்பதுடன் அதன் முதல் 2 நாட்களில் மாத்திரம் 31 பில்லியன் ரூபாய் வருவாயை சுங்க திணைக்களம் ஈட்டியதாக தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த துறையில் இருந்து கிடைக்கும் வருமானத்தில் சற்று குறைவு காணப்படுவதாக சந்தன புஞ்சிகேவா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய அமைச்சர்கள் எந்தவித பாதுகாப்புமின்றி நேரடியாக விவசாய மக்களை சந்தித்தால் மட்டுமே அவர்கள் மீதான மக்களின் உண்மையான மனநிலையும் விவசாயிகளின் அதிருப்தியையும் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் என ஜனதேச பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார்.
அமைச்சர்கள் எப்பொழுதும் தங்களின் பாதுகாப்பு பட்டாளத்துடனேயே வலம் வருவதால் சாதாரண விவசாயிகளின் உண்மையான வேதனைகளும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளும் ஆட்சியாளர்களுக்கு சென்றடைவதில்லை என்றும் விசனம் வெளியிட்டுள்ளார். ஜனதேச பெரமுன கட்சியின் தலைமை பணிமனையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசின் சில அமைச்சர்கள் தேர்தலுக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சினைகளை முன்னிறுத்தி வீதிகளில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டதாக ஜனசேத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். விவசாய மக்களின் துயரங்களை தங்களுடைய துயரங்களாக காட்டி அரசியல் செய்த அவர்கள் இன்று ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின்னர் அதே விவசாய மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்று நாட்டில் விவசாயிகள் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றனர் எனவும் 1 கிலோ நெல்லை விற்று பெற்ற பணத்தில் ஒரு சவட்கார் துண்டுகளை ஏனும் வாங்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு 650 கிராம் அரிசி போதுமானது என்ற வகையில் அரசு தரப்பால் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்துள்ளார். 3 அல்லது 4 பேரை கொண்ட ஒரு குடும்பம் 650 கிராம் அரிசியை மட்டும் கொண்டு எவ்வாறு உயிர் வாழ முடியும் எனவும் இந்த கருத்தை நடைமுறை சாத்தியமற்றவை என்பதுடன் முற்றிலும் முரணானவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய கருத்துக்களை கூறும் அமைச்சர்கள் தங்களது வீடுகளில் அவ்வளவு அரிசியை கொண்டு குடும்பத்தை நடத்த முடியுமா என்பதை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர்களான வசந்த சமரசிங்க, கே.டி. லால்காந்த மற்றும் நாமல் கருணாரத்ன உள்ளிட்டோர் விவசாய மக்களின் கடுமையான எதிர்ப்பை தற்போது நாடு முழுவதும் எதிர்கொண்டு வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவு வரையில் இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. 2026 ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரிகளும் பாடசாலை அதிபர் மூலமாகவும் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் உரிய அறிவுறுத்தல்களின்படியும் இணைய வழியாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் விண்ணப்பிக்கும் போது தங்களது தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் என்பதுடன் அடையாள அட்டை இல்லாத விண்ணப்பதாரிகள் தங்களது பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின்னர் இந்த பரீட்சைக்காக விண்ணப்பிக்க முடியும் எனவும் எக்காரணம் கொண்டும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதி நீடிக்கப்பட மாட்டாது எனவும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. களுத்துறை கொரணை அங்குர்வா தோட்ட வீதியில் அமைந்துள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றுக்குள் புகுந்து சுமார் 22 லட்சம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகளை திருடிய நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். களத்துறை ஹொரண அங்குருவா தோட்ட வீதியில் அமைந்துள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றுக்குள் புகுந்த நபர் ஒருவர் 10 நாட்களுக்கு முன்னர் முன்பக்க கண்ணாடியின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் அவர் அன்றைய தினமே குறித்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்குள் புகுந்து சிகரெட்டுகள் மற்றும் பால்மா பைக்கெட்டுகள் உட்பட சுமார் 66,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களையும் திருடியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதற்கமைய காவல்துறையினர் மேற்கொண்ட சுமார் 10 நாட்கள் விசாரணைகளின் பின்னர் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரால் திருடப்பட்டு கையடக்க தொலைபேசிகளை விற்பனை செய்வதற்காக பெற்றுக்கொண்டு மேலும் 2 நபர்களும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் 1993ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வீடு உடைப்பு உள்ளிட்ட 15 திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றவாளி என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபரை இன்றைய தினம் கொரணை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் தேரணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் திமுக பேரம் பேசியதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் தமக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள் எனவும் பழனிசாமி முதல்வராக இருந்தபோது குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர தாம் எவ்வித முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தவிக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதன் பின்னணியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு எதுவும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது.
குறித்த தகவல் அறிந்து கோபமடைந்த ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, மருமகன் சபரீஷன் உள்ளிட்ட நெருங்கிய வட்டத்தினருடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இதன்போது தவிக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தமக்கு தெரியாமல் ஏன் பேசினீர்கள் எனவும், பழனிசாமி முதல்வராக இருந்த போதே குறுக்கு வழியில் ஆட்சிக்கு பெற தாம் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது செந்தில் பாலாஜி யார் உத்தரவில் இதை செய்தார் என்று எனக்கு தெரியும் எனவும், இதுபோன்று குறுக்கு யோசனைகள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளார். பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதும் தவேக ஆட்சியை கவிழ்ப்பதும் தம் வேலையில்லை என ஸ்டாலின் கடும் தொனியில் பேசியதாகவும் திமுக வட்டாரங்கள் கூறியுள்ளன. ஈரானின் மறைந்த உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அரச முறை இறுதி அஞ்சலி நிகழ்வின் போது ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாஹர் ஹலிஃபாப் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். உலக தலைவர்கள் மற்றும் ஈரானிய உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த உருக்கமான அஞ்சலி நிகழ்வில் இந்த காட்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. مسئولیت‌های خود را به دوش می‌کشید. فروتنی در رفتار، صلابت در تصمیم، شجاعت در میدان و صداقت در گفتار ویژگی هایی بود که شخصیت او را برای بسیاری از همراهان و دوستدارانش متمایز می ساخت. در روزگار دشوار تکیه‌گاهی مطمئن بود و در روزهای امید مردم را به وحدت، همدلی و پایداری فرا می خواند. رهبر شهید باور داشت که عزت ملت‌ها در استقلال، همبستگی و وفاداری به ارزش‌هایشان نهفته است. از همین رو همه توان خود را برای تحقق آنچه حق. உலகக்கிண்ண கால்பந்து வரலாற்றில் அர்ஜென்டினா அணிக்காக அதிக கோல்களை அடித்தவர்கள் பட்டியலில் லியோனல் மெஸ்ஸி ஒட்டுமொத்தமாக 20 கோல்களுடன் முதலிடத்தில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக கேப்ரியல் பாடிஸ்டா 2ஆம் இடத்திலும், ஹில்லர்மோ ஸ்ட்ரேபிள் மற்றும் டியாகோ மரடோனா ஆகியோர் தலா 8 கோல்களுடன் 3ஆம் இடத்திலும் இருக்கின்றனர். இதேவேளை 1950ஆம் ஆண்டில் நடைபெற்ற உலகக்கிண்ண தொடரில் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த அரேமீர் 9 கோல்களை அடித்திருந்தார். எனினும் உலகக்கிண்ண கால்பந்து வரலாற்றில் ஒரே ஒரு உலகக்கிண்ண தொடருக்குள் மிகவும் குறுகிய காலப்பகுதியில் அதிக கோல்களை அடித்த உலக சாதனை இன்று வரை முறியடிக்கப்படாமல் பிரான்ஸ் நாட்டு வீரர் வசமே உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஜயதாச ராஜபக்ஷவின் சொத்துக்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு. தமிழ் தேசிய பேரவையின் இந்திய சந்திப்புகள் கூத்தாடிகளின் சந்திப்பு என அர்ச்சுனா விமர்சனம். வெளிகாமம் கிழக்கு தவிசாளர் தியாகராஜா நரோஸிற்கு விதிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவு மீளப்பெற்ற நீதிமன்றம். தீப்பற்றி எறிந்த மானிப்பாய் குப்பை மேடு, நள்ளிரவில் பெரும் பரபரப்பு. விதிக்கப்பட்ட இலக்கை தாண்டியுள்ள இலங்கை சுங்கத் திணைக்களம், நிதியமைச்சகம் பாராட்டு. அலி கமேனியின் இறுதி அஞ்சலி, உலகத் தலைவர்கள் முன்னிலையில் கண்ணீர் விட்டு அழுத ஈரான் சபாநாயகர். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.